பையனுடைய பட்டமளிப்பு விழாவில் 2 பேரும் சேர்ந்து லாக் பண்ண மாதிரி ஒரு காட்சி, அவங்க மகனை பண்ணதெல்லாம் பார்த்தீங்க. அப்போ ஒரு வேளை மீண்டும் வந்து டைவர்ஸ் வந்து பேப்பரில் தான் இருக்குது, இவங்க சேர்ந்து வாழ்வாங்கன்ற மாதிரி கூட ஒரு எதிர்பார்ப்பு பரவலாக இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, மிருனாள்னு ஒரு நடிகை வந்து இந்தி நடிகை, அந்த நடிகையோட சேர்ந்து பேசப்படுறாரு. திருமணம் பண்ணிக்க போகிறதா கூட ஒரு செய்தி இருக்குது. ரஜினி கண்டக்டராக இருக்கும்போது லவ் பண்ணாங்களா லதா? கிடையாது. நடிகன்ற ஒரு அடையாளம் ஏற்படுது. அப்போ அவங்களுக்குள்ள வந்து அப்போ பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது, சாதா ஸ்டார் தான். அப்போ அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கண்டக்டராக இருக்கும்போது லவ் பண்ணல. கண்டக்டராக இருக்கும்போது ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணிச்சாலும் அது ரஜினி தான் சொல்லணும். ஆனால் கலர்னா வரும், அது கூட வரும். கண்டக்டராக இருக்கும்போது எப்படியும் டிக்கெட் கிழிச்சு கொடுக்கும்போது அந்த ஸ்டைலை பார்த்து டைவர்ஸ் பண்ணுற நாய்கள் எல்லா நாயுமே, எந்த நாயுமே தனக்கான பிள்ளைகள் இருக்குது, அந்த பிள்ளைகளுக்கு வந்து கல்யாண வயசில் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டானுங்களே, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தை குட்டியோட பார்த்து பேரம்பேத்தி எடுக்கணுன்ற அந்த அறிவே இல்லாமல், ஐஸ்வர்யா வந்து இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகும்போது அவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தை, ரஜினி அந்த விஷயத்தில் பாராட்டு. இதுதான் லதா கூட ஓகேன்ற மாதிரி தான் ரஜினி சொன்னாராம். அது நடக்கூடாதுன்ட்டா. ஏன்னா அவங்க தங்கை வந்து தெரியல, அவங்க சௌந்தர்யா வந்து வேறு மறுமணம் பண்ணதால அதே ரூட்டில் இவங்க எடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்ட்டார். ஒழுக்கம் வந்தால் பிரச்சனை வரும். ரெண்டாவது அடிப்படையில் வந்து கல்வி இருக்கும். முதல்ல அதாவது கேட்டால் அடிப்படை கல்வி, அதை தாண்டி கேட்டால் அதுக்காக பட்டதாரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடிப்படை கல்வி இருந்ததுன்னா அந்த கல்வியோடு சேர்ந்து வர்றது தான் ஒழுக்கம். சரிங்களா? ரெண்டும் ஒன்றோட ஒன்று பிரிஞ்சுது. ஒழுக்கம் இருந்தால் தான் கல்வி வரும், கல்வி இருந்தால் தான் ஒழுக்கம் வரும், கல்வி கட்டால் தான் ஒழுக்கம் வரும். ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த வாழ்க்கை அந்த வயதுக்கேற்ற அந்த ஒழுக்கம் இருந்ததுன்னா இந்த பிரச்சனையாக இருக்காது. அடிப்படையில் ஒழுக்கம் இல்லை, 2 சைட்லையும் ஒழுக்கம் இல்லைன்றது என்னுடைய கணிப்பு. சினிமாவில் நான் படம் வந்து 100 நாள் ஓடுது, உங்கள் படம் ஓடலையே. இங்கே 100 நாள் ஓடணும்னா இங்கே 100 வயசு வரைக்கும் ஓடணும்ல உங்கள் படம். நிஜ வாழ்க்கையில் 100 வயசு ஓடலையே, அது 100 நாள்னால் இது 100 வயசு வரைக்கும் ஓடணும். இங்கே ஓடலையே அது படம். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். சினிமா துறையில் அது எப்போவுமே வழக்கமாக நடக்கிறது தான், டிவோர்ஸ் ஆகும், மறுமணம் செஞ்சுப்பாங்க. ஆனால் பல நாள் இது பேசப்பட்ட ஒரு விஷயம் தனுஷை பற்றி, அதுவும் குறிப்பாக ரஜினிகாந்தை வச்சு ஓவர் லூப்பெல்லாம் பண்ணியிருந்தாங்க தனுஷை. இன்றைக்கி ஒரு செய்தி, தனுஷ் மறுமணம் செஞ்சுக்க போகிறாரு அப்படின்னு. அதை பற்றி ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஒரு 2-3 நாளாக அது செய்தி ஓடிட்டுருக்கு சார். இப்போ என்ன பிரச்சனைனா, தனுஷ் வந்து 2 விஷயம் பேசப்படும். ஒரு விவாகரத்து நடந்தாலே அது தனுஷ் தான் காரணன்ற மாதிரி பேசப்படும். அதுக்கும் தனுஷ் வந்து வாயை திறந்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவே இல்லை. அது ஒட்டுமொத்தமாக வந்து மேடையில் வந்து ஒரு பதில் கொடுப்பார். மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து என்னென்னு கேட்டால், நான் ஒரு முழு கட்டடம், அதை செங்கலில் ஒரு செங்கலில் கூட உருவ முடியாது அப்படிலாம் சொல்லி பேசினார் இல்லையா? அதனால் செங்கல்லை ஒப்பிட்டு பேசுகிறதே தப்பு. நான் ஒரு கல் தூண்னு பேசியிருக்கணும். நான் ஒரு கல் தூண், ஒரு முழு கல்லில் செதுக்கிற தூண் நான் அப்படின்னு சொல்லி பேசிடலாம். ஆனால் இது வந்து நான் ஒரு கட்டடம், அந்த வந்து செங்கல் உருவ முடியாது அதெல்லாம் பேசுனதுலாம் நமக்கு தெரியும். இப்போ என்னென்னா, எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார் தனுஷ். இதுக்கும் வந்து நேரடியாக வந்து டைவர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் தான் காரணமானோ அதுக்கும் பேசுனதில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ வந்து நீண்ட காலமாக வந்து மறுமணம்ன்ற பேச்சு வந்து பேசப்படாமல் இருந்தது. தனுஷ் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்றதுலாம் பேசப்படவே இல்லை. இப்போ தான் 2 நாளாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஆனால் மறுமணம் குறித்து பேசினாங்க. யாருன்னு கேட்டால், ஐஸ்வர்யா வந்து மறுமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படியான சில தகவல்லாம் வந்தது. ஒரு டைரக்டர் ஒருத்தர் வந்து லவ் பண்ணுறாங்க, அதனால் வந்து திருமணம் பண்ணிக்க போகிறாங்க. அதுக்கு வந்து ரஜினி வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அது நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படியான சில தகவல்கள்லாம் வந்து ஐஸ்வர்யா குறித்து ஒரு தகவல் வந்தது. ஆனால் தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா மறுமணன்ற பேச்சு இல்லாமல் தான் இருந்தது. இதுக்கிடையில் வந்து இந்த பையனுடைய பட்டமளிப்பு விழாவில் 2 பேரும் சேர்ந்து லாக் பண்ண மாதிரி ஒரு காட்சி, அவங்க மகனை பண்ணதெல்லாம் பார்த்தீங்க. அப்போ ஒரு வேளை மீண்டும் வந்து டைவர்ஸ் வந்து பேப்பரில் தான் இருக்குது, இவங்க சேர்ந்து வாழ்வாங்கன்ற மாதிரி கூட ஒரு எதிர்பார்ப்பு பரவலாக இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, மிருனாள்னு ஒரு நடிகை வந்து இந்தி நடிகை, அந்த நடிகையோட சேர்ந்து பேசப்படுறாரு. திருமணம் பண்ணிக்க போகிறதா கூட ஒரு செய்தி இருக்குது.
ஆனால் 2 தரப்புலையுமே வந்து அதை மறுக்கலை. ஸோ மறுக்கலைன்னாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக இந்த செய்தி வந்துட்டு இருக்குது. ஆனால் 2 பேருமே மறுக்கலைன்னும் போது ஒருவேளை தனுஷ் எப்பவுமே மறுக்க மாட்டார். ஆனாலும் ஒரு பெண் மீது வந்து ஒரு இது மாதிரி ஒரு செய்தி பரவுதுன்னா உடனே அவங்க தரப்புலேருந்து ஒரு ரியாக்ஷன் வரும். ஆனால் வந்து மிருனால் சைட்லேருந்து எதுவும் ஒரு ரியாக்ஷன் இல்லாதனால ஒரு வேளை அது உண்மையாக இருக்குமோ. ஆனால் உண்மைன்னு யாரும் டிக்ளேர் பண்ணால் அதனால் நம்மளும் டிக்ளேர் பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து அறிவிச்சதான் வந்து இது கடந்த காலத்தில் சில நடிகைகள் அது மாதிரி நடந்திருக்கு. அது குறிப்பிட்ட சில நடிகை சொன்னால் நமக்கு வந்து அவங்க சண்டைக்கு வருவாங்கன்றதுக்காக நான் தவிர்க்க விரும்புகிறேன். நான் சில நடிகை அந்த மாதிரி பேசுனது உண்டு. என்ன கேட்டால் நான் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து திருமணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சைட்லேருந்து நான் வந்து அதுக்கு சம்மதிக்கலைன்னு சொல்லி ஏதாவது ஒரு சைட்லேருந்து வரும். அது வந்து பெரும்பாலும் நடிகைகள் விஷயத்தில் நடந்திருக்கு. அந்த நடிகை இந்த நடிகரோட சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது கேட்டால் அந்த நடிகர் சொல்லுவார் இல்லை நான் வந்து மறுப்பு தெரிவிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கேட்டால் நடிகையும் மறுப்பு தெரிவிக்கலை, தனுஷும் மறுப்பு தெரிவிக்கலை. அப்படிங்கிற ஒருவேளை உண்மையாக இருக்குமோன்ற அந்த சந்தேகம் இருக்குது. இப்போ செய்தி உண்மைதான் அப்படின்றது உண்மையாக இருக்குமோன்ற அந்த மாதிரி நம்மளும் உறுதி பண்ண முடியல. அவங்கள அவன் தானே தான் சொல்லணும். இல்லை சார், தனுஷ் இதெல்லாம் கதையாக இருக்கு. தனுஷோட ஒரு விஷயம் வந்தாவே பல விமர்சனங்கள். அதுதான் நான் உதாரணம் சொல்கிறேன். இந்த டைவர்ஸுன்றதே பல பேருடைய டைவர்ஸ் நடந்தாலே உடனே அதுக்கு வந்து தனுஷ் தான் காரணம்ன்றது இருக்கு இல்லையா? அது தப்பு தானே, யார் இருந்தாலும் அது சொல்லக்கூடாது இல்லையா? இங்கே பல விஷயங்கள் இருக்குது சார். சினிமா வட்டாரத்தில் நிறைய இருக்குது, சமூகத்திலையும் இருக்குது. ஆனால் சினிமான்றதுனால இங்கே ப்ராப்ளமாக பேசப்படுது. ஒரு நடிகரை இன்னொரு நடிகையோட இணைச்சி பேசுறதுன்றதுலாம் வந்து நீண்ட காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. அது மறுக்கவும் முடியாது. பல நடிகைகள் வந்து பல இயக்குநர்களை ஆட்டை போட்ட கதையெல்லாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. செட்டில்மெண்ட் வாங்கின கதையெல்லாம் இருக்குது. என்ன இல்லை எனக்கு வந்து என்ன நான் உண்டாயிட்டேன், அதை கலைக்கணும், அதுக்கு வந்து நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி வாங்கின நிறைய பேர் இருக்கிறான். அந்த மாதிரி காலியான நடிகைகள்லாம் இயக்குநர்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு இதெல்லாம் வந்து சினிமாவில் வந்து சகஜமாப்பா அப்படின்னு அரசியல் இதெல்லாம் சகஜமானது. சினிமாவில் வந்து இதெல்லாம் சகஜம்தான். சரிங்களா? இது வந்து உப்பத்தினவன் தண்ணி குடிக்கணும் இல்லை, உப்பத்தினவன் தண்ணி குடிக்கிறான், அது நடக்குது. ஆனால் நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி இல்லை நடந்திருக்குன்னு ஒரு யூகன்ற அடிப்படையில் வந்து சொல்லி இது தனுஷ் மீது ஒரு முத்திரை கொடுத்தவனுக்கு தான் ஊரில் நடக்கிற டைவர்ஸ்க்கெல்லாம் வந்து காரணம் வந்து தனுஷ் தான். ஆனால் அதுக்கும் அவர் மறுப்பு தெரிவிக்கலை, அவர் கடந்து போயிட்டார். இதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் தான். சரிங்களா? தன் மீது வந்து அது உண்மையோ அது பொய்யோ அது அபாண்டமோ அல்லது நிஜமோ அதை வந்து அதை கடந்து போயிட்டார், அது மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ மறுமணம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது நல்ல விஷயம் தானே. இப்போ டைவர்ஸ் ஆனவங்க மறுமணம் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது சார். எனக்கு பல சந்தேகங்கள் இருக்குது சார். இது நல்ல தருணம்னு நினைக்கிறவங்க கிட்ட இதெல்லாம் கேட்கறதுக்கு. அதான் எங்கிட்ட கேட்டு எதாவது சொல்லுங்க, எதையாவது ஒன்று சொல்லி அப்புறம் அவன் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை சார், மக்கள் பேசுறது தான். நான் என்னோட எண்ணங்களை அப்படிலாம் உங்ககிட்ட த்ரோ பண்ணல. மக்களோட அந்த விமர்சனம் இருக்கு இல்லையா, அதுதான் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். அதாவது தனுஷ் அப்படின்ற ஒரு மனிதன் வந்து ரஜினிகாந்தோட வளர்ச்சியில் தான் வளர்ந்தார். ஏன்னா தனுஷ் நான் பேசிடுறேன், ரஜினிகாந்த் மகளையும் திருமணம் செய்த உடனே தான் அதுக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைச்சது. ரஜினின்ற அந்த பிராண்டில் தான் வளர்ந்தாருன்னு ஒரு விமர்சனம். இன்னொன்று தனுஷோட அதாவது இன்னொரு வாழ்க்கை, பல பெண்களோட தனுஷ் இணைச்சி பேசுனதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையா? இதெல்லாம் நான் இதுக்கு 2த்துக்கும் சேர்த்து ஒரே லைனை சொன்னேன்னா ஆபாசமாக நீங்கள் நினைப்பீங்க. தனுஷ் வந்து நல்ல வேலைக்காரன். பாருங்க சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா சார்? ரெண்டுக்கும் ஒரே பதில் சார். தனுஷ் வந்து நல்ல வேலைக்காரன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, தனுஷோட சிம்பு சேர்த்து நான் சொல்கிறேன். 2 பேருமே நல்ல வேலைக்காரன், நல்ல திறமைசாலிகள். நான் சொல்கிறது கேட்டால் நான் சினிமாவில் சொல்கிறேன் நான். சரிங்களா? எதுக்குன்னா பிறவி கலைஞனுக்கு சார் 2 பேருமே. தனுஷ் சொல்லும்போது நான் சிம்பு சொல்கிறேன். நான் சில பேர் மட்டும்தான் இங்கே பிறவி கலைஞனாக பேசுவேன். விக்ரம் வந்து பிறவி கலைஞன், சூர்யா பிறவி கலைஞன். ஸோ நடிக்கிறதுனே அவதாரம் எடுத்து வந்தவங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்க ரஜினியோட குடும்பத்தில் போய் சேர்ந்தனால தான் அவர் வந்து இவர் ப்ராப்ளம் ஆகிட்டார். அப்படி கிடையாது. வாய்ப்பு கொடுத்தவங்கலாம் வாழ்க்கை கொடுத்தவங்க கிடையாது. வாய்ப்பு வந்திருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பு தான் வந்திருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு கூட பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க அப்பா தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. தனுஷுக்கும் அப்படி தான், சிம்புவுக்கும் அப்படி தான். அப்போ அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்தனாலே வந்து அப்பா வாழ்க்கை கொடுத்தாரு அப்படின்னு அப்பாவாக இருக்கட்டும் அல்லது வேறு யாரோ ஒரு இயக்குனராக இருக்கட்டும் வாய்ப்பு கொடுத்தாங்க, அவ்வளோதான். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அவங்க திறமையை காட்டி இன்றைக்கி அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறாங்க. மல்டிபிள் பர்சன். அப்போ தனுஷை நான் சொல்கிறேன் கேட்டால் ரஜினி குடும்பத்தில் போனதுனால தான் அப்படிலாம் கிடையாது. தனுஷ் ஒரு நடிகன்ற முறையில் தான், தனுஷ் ஒரு நடிகனாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு தான் ரஜினி பொண்ணை கொடுக்குறாரு. எப்படி புரிஞ்சுங்க? இப்படி பார்க்கலாம்.
அதாவது இப்போ ரஜினி வந்து எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் லதாவை எப்படி காதலிச்சு கல்யாணம் கட்டினா நடிகனால் தான் கண்டக்டராக இருக்கும்போது கல்யாணம் பண்ணாங்க. நான் கேட்குறேன், இப்படி சொன்னால் தான் சரியாக வரும் உங்களுக்குலாம். ரஜினி கண்டக்டராக இருக்கும்போது லவ் பண்ணாங்களா லதா? கிடையாது. நடிகன்ற ஒரு அடையாளம் ஏற்படுது. அப்போ அவங்களுக்குள்ள வந்து அப்போ பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது, சாதா ஸ்டார் தான். அப்போ அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கண்டக்டராக இருக்கும்போது லவ் பண்ணல, புரியுதுங்களா? இப்போ கண்டக்டராக இருக்கும்போது ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணிச்சாலும் அது ரஜினி தான் சொல்லணும். ஆனால் கலர்னால் வரும், அது கூட வரும். கண்டக்டராக இருக்கும்போது எப்படி டிக்கெட் கிழிச்சு கொடுக்கும்போது அந்த ஸ்டைலை பார்த்து ஏதாவது ஒன்று விழாமையாக இருந்திருக்கும், சொல்கிறேன் நான். அதெல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் ரஜினியை போய் கலரணும், நம்ம போய் உட்காந்து வாய்ப்பு இருந்தால் நம்ம கலரலாம், அதுக்கான வாய்ப்பு இல்லை நமக்கு. அதெல்லாம் பழசு, ரொம்ப ஓல்டு. எப்பயாவது மேடையில் கலரி விட்டால் வந்துடும். அதுக்கிட்ட தான் அவரே சொல்லுவார். இல்லை ஏன்னா ஒரு பெண் ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து முதல் காதல்னு ஒன்று இருக்கும்ல சார். அதில் அதாவது முதல் காதலாக நமக்கு தெரியாது இல்லை. ரஜினிக்கு முதல் காதல் கூட இருந்திருக்கலாம், உங்களுக்கு தமிழன் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அல்ல சொல்கிறேன் நான். அப்போது அந்த இங்கே கல்யாணம் என்பது மட்டும்தான் டைவர்ஸ். அதில் வந்து சிலது நடக்கலாம், சிலது நடக்காமல் இருக்கலாம். ஒரு பாதிலாம் கிடையாது. இப்போ ஒரு 20% வந்து கரெக்டாக டைவர்ஸ் கூட சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க. 30% வந்து டைவர்ஸ் முடியுது. ஆனால் காதலை நீங்கள் டைவர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்டால் ஒருத்தவங்க கூட தர மாட்டான். காதலை டைவர்ஸ் பண்ணவன் தான் நிறைய பேர், 90% இருப்பான். காதலிச்சுட்டு கை விடுறதுன்னு இருக்குல்ல, அல்லது கை மாறுறது இருக்குது, இல்லை கையை விட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் அநேகமாக 90% வந்து சிக்கிடுவானுங்க. ஒரு 10% கேட்டால் என் வாழ்க்கையில் வந்து லவ்ன்றது வரவே இல்லைப்பான்னா அவனை கொண்டு போய் ஜூவில் வைக்கணும். எது அந்த ஒரு 10% யாரும் எங்கே வைக்கலாம்? ஜூவில் வைக்கணும். எல்லா மனுஷனோட வாழ்க்கையிலையும் ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணியிருப்பான். அது வந்து பெண்ணோட வாழ்க்கையில் ஒரு ஆண் கிராஸ் பண்ணியிருப்பான். இது ரெண்டுமே இல்லைன்னு ஏதாவது சொல்லிச்சுன்னு வச்சுங்களேன், ஆணும் பெண்ணு சொன்னாங்கன்னா அவங்களை கொண்டு போய் எங்கே வைக்கணும்னு கேட்டால் வண்டலூர் ஜூவில் கொண்டு போய் வைக்கணும். இயல்பாக எல்லா ஆண்களுக்கும் வர. அப்போ புரியுதுங்களா? டைவர்ஸ்ன்றது 90% டைவர்ஸ், காதல் டைவர்ஸ்ன்றது 90%. ஆனால் தனுஷ் கூட அந்த நீங்கள் தனுஷ் கிட்ட தனுஷ் உங்களுக்கு பிரச்சனை, நான் தனுஷ் வேறு கல்யாணம் பண்ணக்கூடாது முடிவு பண்ணுறேன். அப்படி இல்லை சார். பின்ன என்ன பண்ண சார், தனுஷ் பண்ணிட்டோம் சார். என்ன சார் இப்போ சார் இல்லை சார், ஒரு கிசு சினிமாவில் கிசுனா வரதான் செய்யுது சார். சரி சார். ஆனால் தனுஷை பற்றி என்னன்னா அதாவது நடிகைகளோட இணைச்சு இவரில் தான் கல்யாணம் பண்ணுங்க, இவரை லவ் பண்ணுறாரு, இவங்களை கல்யாணம் பண்ண போகிறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் தான் என்ன சொல்கிறேன் சார், வந்து திறமைசாலி ஒரு வேலைக்காரன் சார். அந்த திறமையை பார்த்து கூட சார் திறமை தான் இல்லை இருக்குதான் செய்யுறீங்க. ஆமாம் சார், ஒரு திறமைசாலி. அந்த திறமையை கூட அவங்க வந்து அங்கீகரித்து கூட பார்த்தீங்கன்னா அது மூலமாக கூட வந்து முதல்ல ஒரு பெண்ணுக்கு ஒருத்தர் பிடிக்கணும்னு சொன்னால் அவங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு குவாலிட்டி பிடிக்கும் சார். முதல்ல அது அப்படி போங்க, அந்த ரூட்டில் போனீங்க சரியாக வந்துடும். ஒருத்தரை பிடிக்குதுன்னு வச்சுங்களேன், அவர் சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது ஏன் சிலது அவர் மயிர் எனக்கு பிடிக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு ரஜினியோட அந்த ஹேர் ஸ்டைலை பார்த்து தான் லதா விழுந்திருப்பாங்க. இன்றைக்கி ரஜினியோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி விழுந்தவங்க தான் வச்சுங்களேன், அதுக்கப்புறம் எழுந்துக்கல. நான் சொல்லுறேன் ஸ்டைல் ஹேர் முடியை பார்த்து கூட சில பேர் லவ் பண்ணுவாங்க சார். ஹேர் ஸ்டைல் பாருங்கள், ஏதோ திறமையை பார்த்து அவர் நல்லா நடிப்பாருங்க, நல்ல நடிகருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் சார். பிடிக்காததுக்கு நிறைய காரணம் இருக்குது, அப்போ நிறைய அடுக்குவாங்க. ஆனால் பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் போதும், இந்த விஷயத்தினால எனக்கு பிடிக்குங்க. ரொம்ப முரடாக ரொம்ப கோவக்காரங்க, ஆனால் அவன் மனசு வந்து ரொம்ப நல்ல மனசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய அந்த மாதிரி ஒரு நல்ல திறமையான ஆள், நல்ல ஒரு வேலைக்காரன் அப்படின்றதுனால கூட வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் வந்து பிடிச்சிருக்கு யார் தனுஷை. ஸோ அதனால் வந்து மிருநாள் கூட வந்து ஒரு ஆள் லவ் பண்ணலாம். இப்போ ஐஸ்வர்யாவுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சிச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. டைவர்ஸ் பிடிக்காததுக்கு பல காரணம், டைவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதுக்காக அவர் சாமியாராக போக முடியும் சார்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சில பேர் சொல்கிறாங்க 60 வயசில் கல்யாணம் பண்ணவெல்லாம் இருக்கிறான். என்ன தவிர சொல்லுவானுங்க, யோ இந்த வயசில் எதுக்கா அவனுக்கு கல்யாணம் கட்டினான், எனக்கு கடைசி காலத்தில் எனக்கு தைலம் தேய்ச்சி வைக்க, சுடுத்தண்ணி வச்சு கொடுக்க. ஆனால் பாவி கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த வயசானவங்களாம் கல்யாணம் பண்ணியிருந்தா 2வது கல்யாணம் வந்து சில பேர் இந்த கிழவிங்களாம் செத்து போயிட்டா 60 வயசில் கல்யாணம் பண்ணிப்பா, 30 வயசு பொண்ணை பார்த்து. யோ என்னையா இது அநியாயமாக இருக்குன்னு சொன்னால் என்ன அப்படின்னு, ஏன் இந்த வயசில் கிடந்தா எனக்கு கடைசி காலத்தில் எனக்கு தைலம் தேய்க்கிறதுக்கு சுடுத்தண்ணி வச்சு கொடுக்கறதுக்கு ஆள் வேணும். தைலம் தேய்க்கிறதுக்கும் சுடுத்தண்ணி வச்சுக்கிறதுக்கும் பொண்டாட்டி வேணும். அப்போ மற்றதெல்லாம் யாரா பண்ணுது? அதுவும் சரி பண்ணீங்க எனக்கு ஒரு 50 வயசில் பார்த்து பண்ணியா, பக்கத்தில் ஒரு 60 வயசு 50 வயசுனா ஓகே. 30 வயசு பொண்ணா போய் 60 வயசு கிழமை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பண்ணா. அது இதெல்லாம் பண்ணிக்கலான்னும் போது தனுஷுக்கு என்ன சார் இருக்கு? ஒரு 50 வயசு 50 கூட இருக்காது நினைக்கிறேன், 45 இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஒரு 35 பார்த்து ஒரு பொண்ணை படிக்கிறதுல உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன்? கண்டிப்பாக சார், நீங்கள் ரொம்ப சொல்லுங்கள். அதாவது தனுஷ் ஒரு வேலைக்காரன், அதாவது திறமைசாலி சார். இங்கே அப்படின்ற ஒரு பார்வையில் இருக்கீங்க. நான் தனுஷை சொல்ல கொஞ்சம் ஆர்ஷாக இருக்கும், தயவு செஞ்சு எல்லாரும் கண்ணை முடிக்குங்க, காதை ஒன்றா முடிக்குங்க.
இந்த நாய்கள், இந்த டைவர்ஸ் பண்ணுற நாய்கள், எல்லா நாயுமே, எந்த நாயுமே தனக்கான பிள்ளைகள் இருக்குது, அந்த பிள்ளைகளுக்கு வந்து கல்யாண வயசில் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டானுங்களே, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தை குட்டியோட பார்த்து பேரம்பேத்தி எடுக்கணுன்ற அந்த அறிவே இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணுற வயசில், நான் தனுஷை சொல்லலை, ஐஸ்வர்யாவும் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், கல்யாண வயசில் பிள்ளைகள் வந்து நெருங்கிட்டானுங்க, 20 வயசு கடந்து போயிட்டாலே அந்த டீனேஜை தாண்டி பசங்க ஆளாயிட்டல, அங்கே வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது. ஆனால் இங்கே இந்த டைவர்ஸ் பண்ணுற அத்தனை பேரும் நினைக்கிறேன்னா அவனுக்கான வாழ்க்கையை தான் யோசிக்கிறானே தவிர இங்கே எல்லாருடைய வாழ்க்கை இன்னொருத்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுன்றதை நினைக்கிறதே கிடையாது. அதுவும் குறிப்பாக நீங்கள் இன்னொருத்தர் வெளியால் கிடையாது, தன் பிள்ளைகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா தன் பிள்ளைகளுக்காகவே. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் சார், அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிள்ளைகள் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து இடுப்பு கீழே வந்து பெராலிசிஸ் விழுந்துருச்சு. சின்ன பிள்ளைகள் சார், எல்லாமே இவ்வளோ பிள்ளைகள் தான் அவங்களுக்கு. அந்த 2 பிள்ளைகளையும் வந்து இந்த மனுஷன் வந்து அவருக்கு எவ்வளோ வந்து சொல்லிட்டாங்க, அவருக்கு இடுப்பு கீழே, அந்த அம்மாவே வந்து வேறு கல்யாணம் பண்ணி சொல்லிட்டாங்க, இடுப்புக்கு கீழே ஃபுல்லாகவே செயல்படாது, வீல் சேரில் தான் இருப்பாங்க ஃபுல் டைம். அவங்களுக்கு தலைக்கு ஊற்றுறது, குளிக்க வைக்கிறது எல்லாமே இவர் தான் பண்ணுவார். 2 பிள்ளைகளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணோம். கடைசி வரைக்கும் இந்த நிமிஷம் அவங்க இறந்து கூட போயிட்டாங்க சார். அந்த பசங்கள்லாம் வந்து வளர்ந்து ஆளாயிட்டாங்க. சின்ன பிள்ளைலேருந்து 3 வயசுலேருந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. பிள்ளைகள் 2 பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த அம்மா போய் சமீபத்தில் தான் இறந்தாங்க. அவருக்கு இப்போ 50 வயசு சார். இப்போ உங்கள் லைஃப்பில் யாருமே கிடையாது சார், நீங்கள் கல்யாணம் பண்ணினா சார். அதெல்லாம் முடியாது சார், அவள் இன்னும் என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறா சார். எப்படி இன்னும் அவள் என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறா சார்? எப்படி சார் நான் இன்னொருத்தர் கொண்டாந்து வைக்க முடியும் அந்த இடத்துல? அவ்வளோதான் சார், டேட் சார், என் பொண்ணு வந்து கன்சீவ் ஆகிருக்கா சார், அந்த குழந்தை இருக்குது சார், அதை பார்த்து நான் அப்படி தான் வாழ்க்கை அப்படி தள்ளுறேன் சார். இன்னொரு 10 வருஷம் ரிட்டையர் ஆக போகிறேன். கவர்மெண்ட் எம்ப்ளாயி எப்படி யோசிச்சு பாருங்கள். கவர்மெண்ட் எம்ப்ளாயி நிரந்தரமான வருமானம் இருக்குது, 1 லட்ச ரூபா சம்பளம். இப்போ புரியுதுங்களா? இந்த வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையும் அடுத்தவங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இவங்களுக்கெல்லாம் பணம் மிஞ்சின பணம் இருக்குது சார். அதனால் வந்து இங்கே நான் யாரையும் நான் வந்து ஒருத்தர் தூக்கி பிடிக்கணும் இறக்கி பிடிக்கணும் அதெல்லாம் கிடையாது. இருக்கிற உண்மையை பேசணும். வாழ்க்கை என்னடா, ஒரு தடவை தான் வாழ போகிறீங்க, உண்மையாக வாழ்ந்துட்டு போங்களேன். இந்த பிள்ளைகளை விட்டுட்டு வந்து இதில் வேறு. ஆனால் ரஜினி ஒரு விஷயத்தில் பாராட்டணும் சார், மனுஷன் சும்மா சொல்கிறாரு. ஐஸ்வர்யா வந்து இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகும்போது அவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தை, ரஜினி அந்த விஷயத்தில் பாராட்டணும். இதுதான் லதா கூட ஓகேன்ற மாதிரி தான் ரஜினி சொன்னாரான், அது நடக்கூடாதுன்ட்டான். ஏன்னா அவங்க தங்கை வந்து தெரியல, அவங்க சௌந்தர்யா வந்து வேறு மறுமணம் பண்ணதால அதே ரூட்டில் இவங்க எடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்ட்டார் யார், ரஜினி. இல்லைன்னா ஐஸ்வர்யாவுக்கும் நடந்திருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து சில பணம் படைச்சவங்களாம் சார் இந்த திருமண வாழ்க்கைன்றது வந்து ஒரு உணர்வுபூர்வமானது கிடையாது சார். ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட். கேட்டால் சொல்லுவாங்க அதுக்கு 1000 காரணம். இங்கே மனம், அதனால தான் நான் சொன்னேன், விரும்புறதுக்கு ஒரு காரணம், விரும்பாததுக்கு 1000 காரணம் சொல்லலாம். இது அவன் இப்படி அவன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து எல்லாருடைய வாழ்க்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுன்ற அந்த உணர்வு இருந்ததுன்னா இந்த டைவர்ஸ்லாம் நடக்காது. சரிங்களா? டைவர்ஸே நடக்காதுன்ற நான். அதுக்கப்புறம் எங்கள் மறுமணத்துக்கு போகிறீங்க, டைவர்ஸே நடக்காதுன்ற நான். இப்போது தனுஷோட பசங்க தாத்தா ரஜினி கிட்டே இருக்காங்க. இப்போது தனுஷ் கல்யாணம் பண்ணிக்க சித்தி வர போகிறாங்க, சின்னம்மா மிருனால் வந்து சித்தி ஆயிடுவாங்க. இல்லை, அந்த உறவுகள் இன்னும் நீடிக்குதா? அந்த மகன்களுக்குமான அப்பாவுக்கும் சார் அதெல்லாம் சார் அதெல்லாம் அதுதான் சார். இவங்களுக்கெல்லாம் அவங்க கேட்டால் அது ரொம்ப சர்வசாதாரணமாக இயல்பாக எடுத்துப்பாங்க சார். அந்த பிள்ளைங்க அப்படி தானே வளருது. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்படியே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து இவங்களுடைய வளர்ப்பு எப்படி சார் இருக்கும்? இவங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும்? தாத்தா என்றைக்கும் அப்பா ஆக முடியாது, புரியுங்களா? தாத்தா தான். இந்த பிள்ளைகள் வந்து அப்பா இல்லாத தானே வளருது. என்றைக்கோ ஒரு நாளைக்கு கூப்பிட்றதுலாம் ஒன்றும் கிடையாது, என்றைக்கோ ஒரு நாளைக்கு பேசுறது போகிறது அதெல்லாம் கிடையாது. பிள்ளைங்கிட்டே சொல்லுவாங்க, அப்பாவை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுவாங்க. இது நம்ம பிள்ளைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது போய் அப்பாவை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, அப்பாவோட சுச்சுவேஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. அம்மாவும் சொல்லுவாங்க, அப்போ அம்மாவுடைய சுச்சுவேஷன் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஸோ அதெல்லாம் வந்து பசங்க கடந்து போயிடுற சார். பசங்க வளர்ந்து போகிறக்கு அவன் ப்ரொஃபஷனல் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிடுவான். அவன் அடுத்து நம்ம கெரியர் என்னன்னு சொல்லி பார்ப்பான். அவனும் கல்யாணம் பண்ணி அவனும் டைவர்ஸ் பண்ணுவான். அதெல்லாம் நிறைய நடக்கும் சார். இங்கே சகஜமாக நான் போயிடுச்சு இன்றைக்கி. அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே உணர்வுபூர்வமாக வாழணும்னா உணர்வுபூர்வமாக வாழ்ந்தால் இந்த டைவர்ஸே நடக்காதுன்ற. அப்புறம் எங்கே மறுமணத்துக்கு போகிறீங்க நீங்கள்? ஸோ இங்கே வந்து இது சினிமாவில் தான் கிடையாது, நிறைய இப்போ வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து உணர்வுபூர்வமாக வாழல, மிஷின் மாதிரி வாழலாம். அதனால் டைவர்ஸ் எல்லாம் எப்படி 21 வயசில் வந்து கேட்டால் 3ஆவது திருமணம் கேட்குது. 21 வயசில் வந்து விளம்பரம் வருது சார், 3ஆவது திருமணம்.
மறுமணம், 3வது திருமணம். மறுமணம் போட்டு வெஜின் பேக்கெட்டில் 3வது திருமணம். அப்போ நான் பார்த்தேன், அப்போ எத்தனை வயசில் கல்யாணம் நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போது வருஷத்துக்கு ஒருத்தனா கூட பார்த்தீங்கன்னா வந்து 18 வயசில் கல்யாணம் இருந்தால் கூட 19, 20, 21 வயசில் 3வது கல்யாணம். அப்போ 2 பேரும் ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு ஓட்டான். அப்படியே தான் ஆயிடுது. நான் மறுமணத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். அந்த மறுமணத்துக்கு நியாயமான காரணங்கள் ரொம்ப சிம்பிள். விதவை மறுமணம் பண்ணலாம், நீங்கள் டிவோர்ஸ் கூட பண்ணலாம். அவன் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு கேப்பபிள் இல்லை, ஒரு ஆணாமை இல்லை, அப்படி பண்ணலாம். இல்லை அடித்து துன்புறுத்தலாம், மனுஷன் மாதிரியே நடந்துக்கல, அவனை டைவர்ஸ் பண்ண. அதே மாதிரி இந்த சைடு பெண் சைடில் சரி கட்டினா இது உண்மையிலே வந்து மன வாழ்க்கைக்கு உகந்தவா இல்லை அவர் நடத்த சரியில்லை, அப்படிலாம் கூட நீங்கள் பண்ணலாம் சார். ஆனால் குழம்பு ஊற்றல, ரசம் ஊற்றல, இது எங்கள் அம்மா வரும்போது வணக்கம் சொல்லலை, எதுக்கு டைவர்ஸ்க்கு? எது எங்கள் அம்மா போகும்போது வரும்போதுலாம் நீ வணக்கம் சொல்லல, எங்கள் அம்மாவுக்கு வணக்கம் சொல்ல. சாம்பார் வைக்கும்போது உப்பு போடல, இதெல்லாம் ஒரு சாம்பார், அது ரசமே வைக்க தெரியல உனக்கு, இதுக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணுறான்னு வச்சுங்களேன். அங்கே வேறு ரசம் பிரச்சனை, காமரசம் தான் பிரச்சனை அங்கே. ஆனால் இவன் இந்த ரசத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பான். காமரசத்தை சொன்னால் அசிங்கமாயிரும்ல, இல்லை அதுக்கு அலைகிறான்னு சொல்லுவாங்க, இல்லை அதுக்கு லாய்க்கலன்னு சொன்னான்னா அதுவும் அசிங்கமாயிரும். அப்போ என்ன சொல்லுவாங்க, காமரசத்தை விட்டு இந்த ரசத்தில் வந்து மிளகு இல்லை, சீரகம் இல்லை. இப்படி தான் நடக்குது. ஒரு தடவை வாழ்க்கை உண்மையாக வாழுங்க. நீங்கள் டைவர்ஸ் பண்ணனா அதுக்கு நியாயமான காரணத்துக்கு, உண்மையான காரணத்தை எடுத்து வச்சு நீங்கள் பண்ணலாம். மறுமணம் கூட பண்ணலாம். பெரும்பாலும் மறுமணங்கள் கேட்டால் விதவை மறுமணங்கள் பண்ணலாம். இல்லை வந்து மனைவி இல்லை, தனிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஒரு வாழ்க்கை வேணுமா பண்ணலாம். விடோவர் பண்ணிக்கலாம் சார். ஆனால் வந்து சகட்டு மேனிக்கு வந்து கட்டினா வந்து கொஞ்ச நாளாவது வாழணும்ல சார். ஒரு 5 வருஷம் வாழ்ந்ததுன்னா ஒருத்தங்கிட்ட தெரியும் அவன் வாழ்க்கைனா. ஐயோ அதுக்குள்ளே நாள் ஓடி போகுது கட்டினா வருஷத்துக்கு ஒருத்தர் டைவர்ஸ் பண்ணிட்டு மாற்றினா இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த டைவர்ஸ் பண்ணுறது கூட ஒரு காலகட்டம் இருக்குது. ஒரு 10 ஆண்டு காலம் பிள்ளைகள்லாம் வாழ்ந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கான வாழ்க்கை வந்து அந்த பிள்ளைகளை சார்ந்துருக்கு சார். அந்த வளர்ச்சி, பிள்ளைகளோட வளர்ச்சி இருக்குது. புதுசாக நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அந்த பிள்ளைகளை பார்ப்பீங்களா? தாத்தா எவ்வளோ நாளைக்கு குச்சினிட்டு இருப்பார் ரஜினிகாந்த்? நான் கேட்குறேன். 100 வருஷமாக இருப்பார். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஆதரவு வேணும் தானே சார்? அப்பன்ற ஒரு ஆதரவு வேணும் தானே? சரிங்க பார்க்கலாம். இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணுறான்னு கேட்டால் தனுஷ் அப்பாயின்மெண்ட் கேட்டு தான் உங்கள் பிள்ளைய வீட்டுக்குள்ளே போக முடியும். இன்னும் தானே அப்பா நினச்ச நேரத்தில் வராதிங்கப்பா, நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கன்னு வாங்க. இதான் நடக்கும் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே உறவை தாண்டி பண பிரச்சனை, சொத்து பிரச்சனை இதெல்லாம் வந்துடும் சார். ஓகே சார், வாழ்ந்தால் சரி. ஏதோ அடுத்து கூட கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால் அதோட நிரந்தரமாக வாழ்ந்தால் சரி. சார் இவ்வளோ பிரச்சனைக்கும் என்ன சார் காரணம்? தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் அவங்க பிரிஞ்சாங்க? அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்லிடுறேன். பிரச்சனையே ஒழுக்கம் தான் சார் பிரச்சனை. ஒழுக்கம் தான் எல்லாத்துக்கும் தேவை. அடிப்படையில் ஒழுக்கம் வந்தால் பிரச்சனை வரும். 2வது அடிப்படையில் வந்து கல்வி இருக்கணும் முதல்ல. அதாவது கேட்டால் அடிப்படை கல்வி, அதை தாண்டி கேட்டால் அதுக்காக பட்டதாரியாக இருக்கணும் அவசியம் இல்லை. அடிப்படை கல்வி இருந்ததுன்னா அந்த கல்வியோடு சேர்ந்து வர்றது தான் ஒழுக்கம். சரிங்களா? ரெண்டும் ஒன்றோட ஒன்று பிரிஞ்சுது. ஒழுக்கம் இருந்தால் தான் கல்வி வரும், கல்வி இருந்தால் தான் ஒழுக்கம் வரும், கல்வி கட்டுறது தான் ஒழுக்கம் வரும். ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த வாழ்க்கை அந்த வயதுக்கேற்ற அந்த ஒழுக்கம் இருந்ததுன்னா இந்த பிரச்சனையாக இருக்காது. அடிப்படையில் ஒழுக்கம் இல்லை, 2 சைட்லையும் ஒழுக்கம் இல்லைன்றது என்னுடைய கணிப்பு. அது பொய்யா கூட இருக்கலாம். ஒழுக்கம் இல்லை. ஸோ ஒழுக்கம் இருந்தால் அடிப்படையில் கல்வி இருந்தால் ஒழுக்கம் இருக்கும். இந்த 2மே இருந்ததுன்னு கேட்டால் அதில் மூலமாக தான் கேட்டோம்னா அன்பு, காதல், அன்புலாம் அதுக்கு பிறகு அடுத்தது வரும். இது அடிப்படையில் இது 2மே இல்லைன்னா என்ன ஆகும்? அப்போ புரிதலுக்கு இல்லாமல் போயிடும். 2 பேருக்கும் புரிதல் இருக்கணும்னா இந்த 2ம் இருக்கணும். அந்த புரிதல் இருந்திருக்கும். அப்போ அன்பு, காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்கும். அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒழுக்கமும் இல்லை, கல்வியும் இல்லை, 2மே இல்லை. சொல்லுங்கள், என்ன இவங்க பெரிய எஜுகேஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? கிடையாது. அனுபவ அறிவு என்ன இருக்கலாம் சொல்லலாம். அனுபவம் வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன அனுபவம் வந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில், நிஜ வாழ்க்கையில் தோற்று போகிறீங்கல்ல. சினிமாவில் நான் படம் வந்து 100 நாள் ஓடுது, உங்கள் படம் ஓடலையே. இங்கே 100 நாள் ஓடணும்னா இங்கே 100 வயசு வரைக்கும் ஓடணும்ல உங்கள் படம். நிஜ வாழ்க்கையில் 100 வயசு ஓடலையே. அது 100 நாள்னால் இது 100 வயசு வரைக்கும் ஓடணும். இங்கே ஓடலையே அது படம். படத்தை ஓட்டி என்ன பண்ணுறது? தொடர்ந்து பேசும் நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி சார்.